கவிக்கோ மன்றம் என்று தமிழ்நாட்டில், சாலை என்று ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவில் ஒரு தமிழ் கவிஞனுக்கு ஒரு தெருவின் பெயர் வைப்பதற்கான வரலாற்று காரணத்தை முஸ்தபா ஐயா அவர்கள் தன்னை அறியாமலேயே உணர்ந்திருக்கிறார் என்பதை நான் உள்வாங்கி மகிழ்கிறேன். அழுக்கப்படாத தமிழ் மரபு உடல் ரீதியாகவும் மூளை படிவுகள் ரீதியாகவும் உள்ள தமிழர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அது ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறார்கள். அங்கே வெள்ளைக்காரர்கள் தானே வாழ்கிறார்கள், நீ எப்படி அவர்களை தமிழர்கள் என்று சொல்லலாம் என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, அங்கே இருக்கிற அபார்ஜினல் என்ற பழங்குடிகள் நம்முடைய தமிழ் பூர்வக்குடியின் அழுக்குப்படாத தமிழர்கள் என்பதை இன்றைக்கு எப்படி கீழடியும் ஆதிச்சநல்லூரும் கங்கை கொண்ட சோழபுரமும் நம்முடைய வேர்களை 3400 ஆண்டுகளுக்கு முன் என்று அந்த ஓடுகள் வந்து சொல்லுகின்றன தமிழை. ஆனால் ஏடுகளில் தான் எவனெவனோ நுழைந்து விட்டார்கள். ஆனால் அந்த ஓடுகளில் அந்த வந்தேரிகள் நுழைய முடியவில்லை. அதனால் வரலாற்றை அவர்களால் திரித்து எழுத முடியவில்லை. அபார்ஜினல்ஸ் என்ற அந்த மக்கள் ஒரு இன அடையாளத்தை எப்படி வைக்கி? ஏனென்றால் அந்த நாடு அபார்ஜினல் என்ற பூர்வகுடி மக்களின் நாடு. ஆனால் அங்கே அந்தமானுக்கு நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் அனுப்பப்பட்டது போல குற்றவாளிகள் அங்கே போய் அவர்கள் நாட்டை பிடித்தார்கள். ஆனால் அந்த பூர்வக்குடிகள் நாட்டை இழந்தார்கள். இழந்தாலும் அவர்கள் சொன்னார்கள், எங்கள் நாட்டை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள், ஆனால் எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் இழப்பதற்கான சூழலை உருவாக்காதீர்கள். நாங்கள் காடுகளின் நடுவில் கடலின் ஓரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம், எங்களை தொடாதீர்கள், எங்கள் கலாச்சாரத்தை தொடாதீர்கள் என்று பழந்தமிழ் வரலாற்றின் பண்பாட்டை பாதுகாக்கின்ற ஒரு இடம்தான் ஆஸ்திரேலியா என்பதை மறந்து விடாதீர்கள். அங்கே அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 40 ஆண்டுகள் அணையாத நெருப்பு. அந்த நெருப்பின் ஓரத்தில் ஒரு தாயை பார்த்தேன். அது எங்கள் சிலம்பொலி ஐயாவுடைய இணையராக எங்களுடைய அம்மாவாக இருந்த அந்த அம்மாவின் முகம் போலவே தான் தெரிந்தது. அப்படித்தான் அந்த தமிழ் முகங்கள், அபார்ஜினல் முகங்கள். நான் அந்த அம்மா மீது தோள் மீது கை போட்டு கொண்டேன். அம்மா, உங்கள் மொழியில் உங்கள் ஒரு தாலாட்டை பாட முடியுமா என்று கேட்டேன். அதை என்னோடு வந்திருந்த தம்பி மொழிபெயர்த்து சொன்னார். எனக்கு தமிழை தவிர ஆங்கிலமும் தெரியாது, எந்த மொழியும் தெரியாது. உடனே அவர் மொழிபெயர்த்து பாடுகிறேன் என்று சொன்னார். உடனே ஒரு பழைய ஒரு மகிழ்வுந்தில் வந்து அமர்ந்து கொண்டு அந்த அம்மா அந்த அபார்ஜினல் மொழியில் பாடத் தொடங்கினார்கள். நான் பதிவு செய்ய தொடங்கினேன். கொஞ்ச நேரத்தில் அவருடைய கணவர் வந்தார். வந்து ஒரு கிட்டாரை எடுத்து அந்த அபார்ஜினல் மொழியில் பாடுகிற அந்த தாயின் பாடலுக்கு ஒத்திசைவாக அவர் அப்படியே வாசிக்க ஆரம்பித்தார். அதுவரையில் மகிழ்ச்சியாக தன்னுடைய தாய்மொழியில் அந்த தாலாட்டை பாடிக்கொண்டிருந்த அந்த தாய் அப்படியே கண்கள் நெருப்பு துண்டுகளாக மாறுவதை உணர்ந்தேன். பாட்டை நிறுத்தவில்லை, ஆனால் அந்த தாயினுடைய அந்த நெருப்பு துண்டுகளாக கண்கள் மாறி, இப்போது நீ அதை வைத்து விட்டு போகிறாயா, இல்லை உன்னை எரிக்கட்டுமா என்று கேட்பது போல் இருந்தது அந்த தாயின் கண்கள். அந்த ஆள் பயந்து போய் ஓடிவிட்டான், கிட்டாரை வைத்துவிட்டு. பாடல் பாடி முடித்துவிட்டு நான் பதிவையும் முடித்துவிட்டு அந்த அம்மா ஏன் கோபப்பட்டார்கள் என்பதை கேட்டு சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அப்போது அந்த அம்மா அபார்ஜினல் மொழியில் சொன்னதை அந்த தம்பி மொழிபெயர்த்தார். என் தாய்மொழி அபார்ஜினல் மொழியில் நான் என் தாலாட்டை பாடுகிறேன். அவன் இன்னொரு மேல்நாட்டு இசைக்கருவியை கொண்டு வந்து என் தாய்மொழி தாலாட்டிற்கு ஒவ்வாத ஒரு இசையை அதற்கு இசைக்கிறானே, அந்த கோபத்தில் தான் அவனை ஓடச் சொன்னேன் என்றார். இசைக்கு இனம் இல்லை என்கிறார்களே, இசைக்கு மொழி இல்லை என்கிறார்களே, எவ்வளவு பித்தலாட்ட ஒன்று என்பதை அந்த அபார்ஜினல் தாயின் கண்களில் தான் நான் உணர்ந்தேன்.
எனவே ஆஸ்திரேலியாவில் அவர் கவிக்கோ வீதி என்று வைத்ததற்காக உலகத் தமிழர்கள் அந்த புலனத்தில் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். எனவே கவிக்கோ மன்றம் வைத்தது என்னை போன்ற செல்வ கணபதி போன்ற பெருந்தாசாரதி போன்ற அந்த ஐயாவை கவிக்கோவை நேசித்த எங்களுக்கு எவ்வளவு பெருமித மகிழ்ச்சியோ. இன்றைக்கு சென்னையிலேயே மிக குறைந்த வாடகையில் சிறந்த இலக்கிய நிகழ்வுகள் நடக்கின்ற ஒரு இடம் கவிக்கோ மன்றம். இந்த மன்றத்தின் செழிப்பு, அவருடைய தங்கம் எப்படி அவருக்கு விற்பனை பொருளோ, ஆனால் இந்த தமிழ் அவருக்கு புகழ் பொருள் என்ற தளத்தில் இங்கே வரிசை கட்டி இவ்வளவு தமிழறிஞர்களை அவர் மரியாதை செய்கிற அந்த மனசுக்கும் நாம் நன்றி சொல்கிறோம். இந்த எங்கள் அப்பாவிற்கு அவர் இந்த விழாவை ஏற்பாடு செய்தது என்பது அது மணிக்கு மட்டும், கொங்குக்கு மட்டும், அல்லது இங்கே குழுமி இருக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு மட்டுமான பெருமிதம் அல்ல, இது உலக தமிழர்களுக்கான பெருமிதமாக இந்த நிகழ்வு அமைகிறது. இந்த நிகழ்விற்கு ஐயா பழனி ஜி பெரியசாமி என்கின்ற வரலாற்று புகழ்மிக்க, தமிழ்நாட்டின் சில அசைவுகளுக்கு வரலாற்றின் தடங்களாக இருக்கின்ற ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் செல்வ கணபதி, விருந்தாசாரதி என வரிசை கட்டி வந்திருக்கிறீர்கள். நான் ஒரு 2 திருமண அழைப்பிதழ் மணியிடம் அந்த அப்பாவுக்கு அழைப்பு கொடுக்க மகளுக்காக போகிறேன். போனால் அப்பா அங்கே இல்லை. ஓய்வெடுக்க வேண்டிய அப்பா எங்கே என்று கேட்கிற பொழுது ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் கம்பன் விழாவிற்கு போயிருக்கிறது. அவர்கள் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சி அல்ல அது. ஆனால் அந்த தள்ளாத வயதிலும் அந்த பழுத்த தமிழன் அங்கே கனிந்த அந்த தமிழ் குரல்களை கேட்டு குடிப்பதற்காக போயிருக்கிறார். மதியம் சாப்பிட்டு விட்டு அங்கேயே ஓய்வெடுத்து மறுபடியும் நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த மனிதனை பார்த்து நான் அழைப்பிதழ் கொடுக்கிற போது, அந்த கால்கள் போகாத ஊர் உண்டா? அந்த கால்கள் போகாத கல்லூரி உண்டா? அந்த கால்கள் போகாத பள்ளிகள் உண்டா? தமிழ்நாடு நெடுக அந்த பழந்தமிழ் அறிஞர்களின் அந்த பண்பாட்டு வரிசையை ஒரு முறை நான் பெருஞ்சித்திரனார் ஐயா கூட காரைக்குடிக்கு செல்கிறேன். அங்கே பழ கருப்பையா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் கீயாப்பா ஐயா அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். பேச்சு முடிந்த பிறகு அவரை மகிழ்வுந்தில் அழைத்து வருகிறோம். தாண்டி போகிறது, எங்கே பேருந்து நிறுத்தம்? இங்கே தானே என்கிறார். யார்? தள்ளாத வயது கீயாப்பே. இல்லையா, உங்களை திருச்சியிலேயே கொண்டு போய் விட்டு வர சொல்லியிருக்கிறாங்க பழக்கருப்பையா. அந்த ஆள் கிடக்கிறார். எனக்கு எதுக்கு? ஒரு தனித்த ஆளுக்கு ஒரு மகிழ் வந்து திருச்சி வரை போயிட்டு மறுபடியும் சும்மா திரும்பி வரணுமா? 50-60 பேர் போகிற அந்த பேருந்தில் நானும் ஒரு ஆளாக போகிறதுக்கு தான் அந்த பேருந்து தான் எனக்கு சரி என்று சொல்லி தள்ளாத வயது தமிழன் நிறுத்த சொல்லி அந்த 15 ரூபாய் 20 ரூபாய் அதை மட்டும் வாங்கிக்கிட்டு ஏறின அந்த கீயாப்பாவையும் நான் பார்த்திருக்கிறேன். தென்கட்சி சுவாமிநாதன் எத்தனை ஊர்களில் எவ்வளவு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருப்பார்கள். கலந்து கொண்ட அத்தனை நிகழ்ச்சிகளிலும் பெற்ற பணத்தை ஒரு முதியோர் இல்லத்திற்கு தந்திருப்பாரே ஒழிய, ஒரு அனாதை குழந்தைகளுடைய இல்லங்களுக்கு தந்திருப்பாரே ஒழிய, தன் தமிழுக்காக கிடைத்த பணத்தை அவர் தனியாக ஒரு தனி மனிதனுக்காக, தன் குடும்பத்திற்காக பயன்படுத்திய அந்த மனிதன் இல்லை. என் அப்பாவும் என் சிலம்பொலியும் அதையும் தாண்டிய தூய்மையானவர். எத்தனை ஊர்கள், எத்தனை நாடுகள். ஆஸ்திரேலியாவில் கிடைத்த 1 லட்சத்தை தானே அறக்கட்டளையாக தொடங்கினார். இது எல்லாமே அந்த ஒரு பழந்தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு சிறந்த அடையாளங்கள். அவருக்கு என்ன கேட்டால் என்ன வேணாலும் கொடுப்பாங்க. நாமக்கல்ல பல கோடி ரூபாயில் ஒரு மிகச்சிறந்த அரங்கம் கட்டி அதற்குள்ளாக ஐயாவை தங்க வைப்பதற்கு நீங்களெல்லாம் முயற்சி செய்வதாக ஒரு தடவை ஐயா சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனால் அந்த கூண்டுக்குள் வந்து அடைபடவில்லை அந்த தமிழ் பறவை. அது நான் உலகத்திற்கானவன் என்று சொல்லி சிவியாம்பாளையத்தில் பிறந்திருந்தாலும், இன்றைக்கு சிவியாம்பாளையத்தில் அது உள்ளமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாலும், அது உலகத் தமிழர்களின் மிகச்சிறந்த உறவு என்று சொன்னால் அது சிலம்பொலி என்றுதான் வரலாறு சொல்லும். நான் இந்த மேடையில் ஆழமாக பேச எண்ணவில்லை. அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய வாழ்க்கையினுடைய அடுக்குகளையும் நான் ஒரு நூலாக்க வேண்டும் என்று நான் அவருடைய மகனாக உணர்கிறேன். நான் பாரதிக்கும் எழுதப் போகிறேன், ஊவேசாவுக்கும் எழுதப் போகிறேன். அதை போல என் அப்பா சிலம்பொலிக்கும் என் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த என் உரைநடையில் எழுதுவேன். அது அவருக்கு பிடித்த உரைநடை. அவரால் அடையாளப்பட்டவன் நான். உலக தமிழராட்சி நிறுவனத்தில் நான் ஆய்வு மாணவனாக இருக்கிற பொழுதுதான் நீங்கள் சொன்னீர்களே அறிவழகன் மதியழகன் என்று. அறிவழகனையும் தடவி கொடுத்த கைகள் தான் என் அப்பாவின் கைகள். மதியழகனையும் தடவி கொடுத்த கைகள் தான் அப்பாவின் கைகள். அவ்வளவு செல்லமாக எங்களை வளர்த்தவர். அதுவும் எனக்கு இயற்கை. அந்த ஆழ்வார்பேட்டை சித்தம்மாள் காலனி, அந்த வீடு, அந்த வீட்டில்தான் கொங்கு சின்ன பையன், குறும்பு பையன், மணி, கௌதமி என இந்த செல்லங்கள் எல்லாம் அங்கே வளர்ந்த அழகு. அந்த அப்பா அம்மா யாருக்கும் கிடைக்காத அப்பா அம்மா. தஞ்சாவூரில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஆழ்வார்பேட்டை வீடு என்று நினைக்கிறேன். அப்படிதானே? அப்போ அவருக்கு பணி நிறைய இருக்கும். இந்த வாரம் அப்பா வரலையமாடா, வரமாட்டாங்களாமே. அந்த அழுகை அது ஒரு கொங்கு பண்பாட்டின் அந்த அந்த பண்பாட்டினுடைய பிழிவு. அது அந்த கண்ணீரை எல்லாம் நாங்கள் புன்னகையோடு மறைத்திருக்கிறோம். இந்த வயசில் உங்களுக்கு இவ்வளவு காதலா என்று கேட்கின்றது. அந்த அளவிற்கு அந்த அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு நேசித்தது. எங்களை அவர்கள் வளர்த்த, அம்மாவும் எங்களை வளர்த்திருக்கிறார்கள். அப்பா வந்து அந்த அவர் கையை தொட்டாலும் அல்லது இறுக அணைத்தாலும் அதற்குள் அந்த ஒரு தந்தைமை தெரியாது, தாய்மை தான் தெரியும். அது பழனி பாரதியை அணைத்தாலும் சரி, என்னை அணைத்தாலும் சரி, அப்படி அவர் அணைத்து வளர்த்த தம்பிகள், தங்கைகள், மகன்கள், மகள்கள் நெடுக கிடக்கிறோம். ஒரு தடவை நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், என்னடா பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறாயே என்று கவிக்கவும் கேட்டார், சிலம்பொலி ஐயாவும் கேட்டார். ஏனென்றால் நான் இளங்கலை படித்திருக்கிறேன், அண்ணாமலையில் முதுகலை படித்திருக்கிறேன். தமிழ்நாடு அரசு தொல்பொறியியல் ஆய்வில் வந்து ஓராண்டு முதுநிலை பட்டய படிப்பு படித்திருக்கிறேன். உலக தமிழராட்சி நிறுவனத்திற்கு சென்று முருகன் நடுகல் வீரனே என்ற தலைப்பில் ஆய்வும் செய்தேன். அந்த காலகட்டத்தில் தான் இங்கே யோகம் என்ற இன்னொரு தாய் அமர்ந்திருக்கிறார்கள். நான் வீட்டில் புறப்படுவதற்கு சிரமப்பட்டு அந்த 5 ஈத்தில் தான் பயணப்படணும். அதற்குரிய காசை பெற அங்கே சண்டை போடுவேன். ஆனால் இங்கே உலக தமிழராட்சி நிறுவனம் வந்த பொழுது இவர்கள் நூலகராக இருந்தார்கள். இன்னைக்கு கூட அதை கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சுருவாங்க அந்த நூலகத்தினுடைய அந்த இதில். நாங்கள் போயிட்டு வரோன்னா 5 மணிக்கு சொல்லும்போது இதை வச்சுருவாங்க. ஏன்னா இதுதான் என்னுடைய பேருந்து காசு. இவ்வளவு படித்து அந்த நேரத்தில் நான் திரைப்படத்துறைக்கு போய் பாக்யராஜ் அப்படிலாம் பணியாற்றி கொண்டு அந்த சூழலில் ஐயா வந்து தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருக்கிறார்கள். அப்புறம் உலக தமிழராட்சி நிறுவனத்திற்கு வருகிறார்கள். அப்போது ஒரு முறை கேட்கிறார், நான் உனக்கு ஒரு 60,000 ரூபா அளவுக்கு சம்பளத்தில் நான் உனக்கு வேலை போட்டு தரேன், இவ்வளவு தமிழை வச்சுக்கிட்டு எதுக்குடா நீ வந்து இப்படி கஷ்டப்படுற என்று சொல்லுகிற போது, ஐயா வேண்டாயா நான் அதிலே இருந்துறேன் என்று சொல்லும்போது அதுக்கு ஒரு அடி கொடுப்பார். கவிக்கோ திடீர்னு ஒரு நாள் வாணியம்பாடியிலேருந்து தந்தி அனுப்புகிறார். எதுக்கு என்னன்னு தெரியல. போன உடனே உனக்கு அந்த சினிமா துறையெல்லாம் ஒத்து வராது, உன்னை ஏமாத்திடுவானுங்க
அதனால் உனக்கு வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பேராசிரியர் வேலை வாங்கி தருகிறேன், நீ போய் சேர் என்று சொன்னார். நான் போய் 2 மாதம் பணியாற்றினேன், ஓடி வந்து விட்டேன். நான் எங்கும் 10 மணிக்கு போய் 5 மணிக்கு வருகிற ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையில் அடைபடவே இல்லை. இப்போ ஐயாவை எப்படி விடுதலை பறவை என்று சொல்கிறேனோ அப்படித்தான் நானும். ஆனால் இங்கே பட்டியலிட்டு சொல்லுகிறார்கள், ஐயா கணித ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர், 2ஆம் உலக தமிழ் மாநாட்டு உதவி அலுவலர், தமிழ் வளர்ச்சி இயக்குனர், உலக தமிழராட்சி நிறுவன இயக்குனர், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பதிவாளர். இந்த வரிசை கட்டிய பதவிகளெல்லாம் அந்த பதவிகளுக்கு பெருமையை ஐயா தந்திருக்கிறாரே ஒழிய, எங்கள் ஐயாவுடைய தமிழ் நேரத்தை எல்லாம் இது பச்சை மையில் கையெழுத்து போடுகிற ஒரு வீணடிக்கின்ற பதவிகளாக இவை கிடைத்திருக்கின்றனவே என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன். இதை போன்ற ஆட்களை எல்லாம் இத்தகைய பதவிகளில் அமர வைத்து அவர்களுடைய நேரத்தை வீணாக்கி இருக்கவே கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு கூட சொல்லுகிறேன், ஓய்வு பெற்ற தமிழாசிரியர்களை, தமிழ் அறிஞர்களை ஒரு நல்ல அமைதியான இடங்களில் ஒரு 200-300 குடில்களை கட்டி அங்கே குடும்பத்தோடு கொண்டு தங்க வைத்து அவரவர்களும் உங்களுடைய ஒரு 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் தமிழுக்கு இத்தகைய ஆய்வுகளை செய்து ஒரு நூல்களை தாருங்கள் என்று சொன்னால் அதுதான் நாளைய தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் அது பயன்படுமே தவிர, இத்தகைய பதவிகளில் கொண்டு போய் இத்தகைய தமிழ் அறிஞர்களை அமர வைப்பது என்பது பல நல்ல இளைஞர்களை அந்த பதவிக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுமே தவிர அதை விடவும் பயன்பாடு நிறைய இருக்கும். நீங்கள் இன்னும் தமிழுக்கு காவியங்கள் செய் என்று சொன்னாங்களா? 82ல் எத்தனை கைத்தட்டல்களை பெற்ற கவிஞர்கள் தெரியுமா உங்களுக்கு? எப்படி அடையாளப்படும்? சிலம்பொலி ஐயாவுக்கு என்ன எப்படி தெரியும்? நான் அறிஞர் அண்ணா அரசு, தமிழ்நாடு அரசு நடத்திய கவிதை போட்டியிலும் பாரதிதாசன் அந்த கவிதை போட்டி தமிழ்நாடு அரசு நடத்துது. ஒரே மாதத்தில் 2 முறை தமிழ்நாடு முதலமைச்சர் எம்ஜிஆரிடம் பரிசு வாங்கி வந்தான். அந்த பரிசு வாங்கிய நேரத்தில் தான் புலமைப்பித்தன் அவர்களுக்கு என்னை தெரிகிறது, ஐயா சிலம்பொலி அவர்களுக்கு தெரிகிறது. சரித்திர பாலையின் தண்ணீர் பந்தலே, சாவிலும் கரைந்திடா சந்தன சிற்பமே என்று அண்ணாவுக்கு எழுதிய அந்த வரிகள் தான், யார் அவன் நம்ம பையனாக இருக்கிறான் என்று அவர்கள் என்னை இழுத்தார்கள். புலமைப்பித்தன் இழுத்தார், ஐயா சிலம்பொலி அவர்கள் இழுத்தார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு எப்படி நான் அடையாளப்பட்டிருக்க முடியும்? அதற்கு பிறகு என்னை எங்கேயும் விடவில்லை. எந்த கூட்டங்களுக்கு போனாலும் என்னை உடன் அழைத்து செல்வார். மணிக்கு தெரியும், கொங்குக்கு தெரியும், கூடவே வைத்திருப்பார். அந்த அன்பு பாசம் அது கவிக்கோவிடமும் சிலம்பொலியிடமும் நான் பெற்ற ஒரு பிள்ளை என்பது, எனக்குள்ளாக ஏதாவது நல்ல பண்பாடு இருக்கிறது என்றால் அது சிலம்பொலி ஐயா என்ற அந்த தந்தையின் அந்த பண்பாடாக இருக்கும். கவிக்கோ என்ற என் ஆண் தாயின் அந்த பண்பாடாக இருக்கும். நடிகராக இருந்தாலும் என் இல்லத்தில் ஒரு மூத்த அண்ணனாக இருக்கின்ற அண்ணன் சிவகுமாருடைய அந்த பண்பாடாக இருக்கும். கொங்கு பண்பாடு என்பது, நீங்கள் கொங்கு என்று நான் சாதி தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது ஐயா. அது இனக்குழுக்களுடைய அடையாளம்தான். அதை அடுத்த ஆட்கள் வந்து அதற்குள்ளாக நுழைந்த பிறகுதான் சாதி என்ற பெயர் பெற்றதை தவிர இதெல்லாம் இனக்குழுக்களுடைய அடையாளம். என்னுடைய மகளுக்கு பாரதிக்கு திருமணம் பாகூரில். அந்த திருமணம் நாளை. இன்றைக்கு அண்ணன் சிவகுமார் அவருடைய அக்கா இறந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த திருமணத்தில் மங்கள நான் எடுத்து நான் தான் தருவேன் என் மகளுக்கு என்று சொன்னது அண்ணன் சிவகுமார். ஆனால் முதல் நாள் அக்காள் இறந்து விட்டார்கள், சொந்த அக்காள். சூர்யா, கார்த்திக் உள்ளிட்ட குடும்பமே கோயம்புத்தூர் போயிருக்கிறது. பெங்களூரில் இருந்து அமுதவன் என்ற எனக்கும் அண்ணனுக்கும் மிக நெருங்கிய அவர் தொலைபேசி பண்ணுகிறார். அண்ணனுடைய அக்காள் இறந்து விட்டார்கள், ஆனால் உன்னிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு போய் எல்லா சடங்குகளையும் முடித்துவிட்டு மாலையே வானூர்தி பிடித்து சென்னைக்கு வந்து இரவு அங்கிருந்து விடியற்காலம் புறப்பட்டு புதுச்சேரிக்கு வந்து ஜெயராம் தங்கும் விடுதியில் தங்கிவிட்டு 7:30 மணிக்கு கேட்கிறார், திருமணத்திற்கு நான் 7:30க்கு வரவா 8க்கு வரவா என்று. எனக்கு தெரிந்தால் நான் வரக்கூடாது என்று சொல்லுவேன் என்பதற்காக எனக்கு சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த வருகிற பண்பாடு என்பது அது கொங்கு மண்ணின், அது கூட்டம் தானே.
அது பல கூட்டம், காடை கூட்டம், கௌதாரி கூட்டம். எனக்கு அதையெல்லாம் சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா, பொன்வண்ணன்கிற என்னுடைய உயிருக்கினி என் நண்பன் தான் சொல்லுவான். அதை பற்றிலாம் எனக்கு முதல்ல தெரியாது. அதுக்குள்ளே திருமண ஆய்வை செய்த என்னுடைய தங்கை மணி அதற்குள்ளாக எவ்வளவு இனக்குழு வரலாறு இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காளிங்கராயன் வாய்க்காலை கட்டியவனுடைய பண்பாடை சொன்னாலே தமிழ்நாட்டில் வியந்து போவீர்கள். நான் கட்டிய இந்த வாய்க்காலில் என் உறவினர்கள் ஒரு சொட்டு தண்ணீரை கூட தங்கள் சுயநலத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்று அந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்த வரலாறாக நான் அறிகிறேன். இன்னும் முழுமையாக நான் படிக்கவில்லை, ஆனால் கேட்டது உண்மைதானே. பண்பாடுங்கிறது அவ்வளோ எளிமையாக வந்துடாது. அத்தகைய இனக்குழுக்களுடைய வரலாறு, புலவரை மதித்த வரலாறு, நம்முடைய சங்க இலக்கிய வரலாறு. ஏனென்றால் இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளவு ஒரு தமிழ் புலவனை, தமிழ் அறிஞனை மதிக்கிறீர்கள் என்ற இந்த நேரத்தில் அந்த உழுதல் என்ற பண்பாட்டிலிருந்து தான் எல்லாவற்றையும் தமிழன் சென்றிருக்கிறான். சொல்லேர் உழவர், வில்லேர் உழவர். அந்த வில்லுங்கிறது இந்த உழவுக்கு முன்னாடியான தொழில். அது குறிஞ்சி நில தொழில், வேட்டையாடுதல். ஆனால் உழுதல் பிற்காலத்திய தொழில். ஆனால் வில்லேர் உழவன் என்கிறான், சொல்லேர் உழவன் என்கிறான். அப்படி புலவர்களை பாதுகாத்த அந்த சங்க சமூகம் புலன் உழுது உண்மார் அப்படின்னு சொல்கிறோம். அறிவால் உழுது உண்டவன் அப்படிங்கிறான். ஆனால் எங்கள் சிலம்பொலி புலன் உழுது உண்டவர் கூட இல்லை. எல்லோருக்கும் விளைக வயலே வருக இரவலர் என்று சொன்னவர் தான் சிலம்பொலி. என் அறிவு வளரட்டும், விளையட்டும், அதை உலகமே அள்ளிக்கொள் என்று சொன்னவர் தான் விளைக வயலே வருக இரவலர். இப்போ நாம் எல்லாம் அவருடைய இரவலர்கள், அள்ளிக்கொள்கிறோம். அவர் விளைவித்து விட்டு போயிருக்கிறார். ஒரு மன்னன் ஒரு புலவனை அழைத்து 10-15 நாள் விருந்து கொடுத்து அவனுக்கு புத்தாடை கொடுத்து அவன் தினமும் கரியும் புலால் உணவும் தின்று தின்று பல்வலிக்க, மன்னா நான் இப்படி அறுசுவையோடு உண்டு கொண்டிருக்கிறேன், அங்கே என் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லை, என் மனைவி தவித்து கொண்டிருப்பாள், நான் புறப்படுகிறேன் மன்னா என்று சொல்லுகிற போது மனசில்லாமல் அவன் தமிழை இழக்க மனசில்லாமல் அந்த மன்னன் சரி என்று தன்னுடைய 4 தேர்களை பூட்டிய அந்த தேரில் அந்த புலவனை அமர வைக்கிறான். அமர வைத்துவிட்டு 10 அடி பின்னே நகர்ந்து போய் நடந்து போய் தலை குனிந்து அந்த புலவனுக்கு, அந்த புலவனின் தமிழுக்கு தலை வணங்கி அவனுக்கு மரியாதை செய்து விடைபெறுகிற நேரம் மறுபடியும் அந்த தேரின் அருகில் வருகிறான். வந்தால் பாகனிடம் தார்குச்சி இருக்கிறது. தார்குச்சியில் என்ன இருக்கும்? ஒன்று இரும்பு முள் இருக்கும், இன்னொன்று சடை போல பின்னப்பட்ட கயிறு இருக்கும். அவன் அந்த சாட்டையை கொடு என்று வாங்கி அந்த சாட்டையின் முனையில் இருக்கிற அந்த இரும்பை கழற்றி தன் கையில் வைத்து கொண்டு அந்த சாட்டை கடியை கொடுத்து இப்போது நீ போ என்கிறான். ஏன் தெரியுமா? இதெல்லாம் எங்கள் ஐயா சங்க இலக்கியத்தில், அது அப்துல் ரஹ்மான் ஐயா சொன்னாங்க பாருங்க, அவர் ஆழம் கண்டவர்னு. அவருடைய அந்த அகத்துறை, அந்த சங்க இலக்கியங்களை எல்லாம் நாம் அள்ளி குடிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நம்ம சௌரி தான் சொல்லுவோம், அப்பா எழுதியிருக்கிற அந்த சங்க இலக்கியத்துக்குள்ளே எவ்வளவு வியப்பான செய்திகள் எல்லாம் இருக்கிறது மாதிரி, அண்ணா நீங்கள் படியுங்கள் என்பார். அப்படி அந்த தார்குச்சியை கடத்திய மன்னன், எனக்கு குதிரை ஏற்றம் கற்றிருக்கிறேன், யானை ஏற்றம் கற்றிருக்கிறேன், சரியா? தேரில் 4 குதிரைகள் எங்கே இருந்து வந்தவை? அரபு நாடுகளிலிருந்து நாவாய்களில் வந்தவை. அவற்றை கட்டிய தேர் எனக்கு பழக்கம், எப்படி தேரில் உட்கார வேண்டும் என்று. நீ போரிடுகிற நேரத்தில் நீ சாட்டைக்குழிய அந்த இரும்பு குச்சியால் குத்தி நீ வேகமாக என்னை காப்பாற்ற வேண்டிய தருணங்களும் இருக்கும். ஆனால் இப்போது ஏறி அமர்ந்திருப்பவன் ஒரு புலவன். அவன் அந்த தேரில் பயணப்படுகிற போது 2 மான்கள் இல்லறம் செய்து கொண்டிருக்கலாம். அதை பார்த்தால் அதற்குள்ளாக அவனுக்கு ஒரு ஓமை கிடைக்கும், உருவகம் கிடைக்கும். அதற்குள்ளாக சமூக வாழ்க்கையில் அழகுபடுத்துவதற்கான
ஒரு கவித்துவமான ஒரு செய்யுள் அவனுக்கு கிடைக்கும். அங்கே பூக்களிலே வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும். அவற்றை பார்க்கின்ற போது அவற்றிலிருந்து அவனுக்கு ஒரு கவிதை சிந்தனை வரும். அத்தகைய புலன் உழுது உண்மாறாகி அந்த புலவனுடைய பயணத்தில் நீ வேகமாக ஓட்டினால் அவன் விழுந்து விடுவான், அல்லது இத்தகைய சிந்தனைகளை சிந்திக்க விடாமல் அந்த பயணம் அவனை மிரட்டிவிடும். எனவே அந்த தமிழ் புலவனை நீ நிதானமாக ஓட்டி கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டு விட்டு வா என்பதற்காக சாட்டை குச்சியிலிருந்து முல்லை எடுத்தான் என்று அந்த புலவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிந்தித்ததை பொதுக்கூட்டங்களில் சாதாரணமாக விதைத்தவர் ஐயா சிலம்பொலி அவர்கள். தமிழ்நாட்டில் யாரும் தொடர் சொற்பொழிவுகளை இவ்வளவு அதிகமாக நிகழ்த்தி இருக்க முடியாது. 15 மாதங்கள் சீவக சிந்தாமணியை வடசென்னை பகுதி தமிழ்ச்சங்கத்தில் அவர் உரையாற்றி இருக்கிறார். 8 தொகை 18 மாதங்கள் தொடர் சொற்பொழிவு. குறிப்புகள் கிடையாது. கையில் நாவலர் அவர்கள் குறிப்பு வைத்திருப்பார், பார்த்திருக்கிறீர்களா? புதுக்கோட்டை பாவாணன் வைத்திருப்பார், பார்த்திருக்கிறேன். ஆனால் ஐயா சிலம்பொலி அவர்கள் எந்த குறிப்பும் இல்லை. உனக்கு திருக்குறள் வேணுமா, இந்தா. சங்க இலக்கியம் வேண்டுமா, இந்தா. அப்படி நினைவாற்றல் மிக்க மிகச்சிறந்த தமிழர்களாய் நான் பார்த்தவர்கள் அண்ணன் காளிமுத்து. ஒரு சிறுகதை நூலை பற்றி திறனாய்வு செய்ய வேண்டும் என்றால் 65வது பக்கத்தில், 48வது பக்கத்தில், 128வது பக்கத்தில் என்று சொல்லி அந்த சிறுகதைகளை பற்றி அவர் அந்த திறனாய்வு செய்கிற அழகை நான் மேடைகளில் பார்த்திருக்கிறேன். சுபவி அந்த நினைவாற்றலோடு, அது 1918 என்பார், இது 1900. அப்படி அவ்வளவு ஒரு சுருங்க சொல்ல வேண்டும் என்றாலும் 1 நிமிடத்திலும் ஒரு வரலாற்றை சொல்லி முடிப்பார். 100 பக்கத்தில் எழுத வேண்டும் என்றாலும் எழுதுவார். அப்படிப்பட்ட ஆற்றல், நினைவாற்றல் மிக்கவர்கள். அப்படி ஐயா அவர்களும் நினைவாற்றலில் அவரை விஞ்சுவதற்கு ஒரு ஆள் இல்லை. என் அண்ணன் சிவகுமாரையும் தான் சொல்ல வேண்டும். இது அவர் அவ்வளவு, இப்போ பாருங்க, இப்போ திருக்குறளுக்கு கதையோட சொல்லிட்டு இருக்காரு, எவனும் நெருங்க முடியாது இனிமேல். அவ்வளவு நிகழ்கால நிகழ்வுகள். ஆனால் அந்த நிகழ்கால நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு ஒரு 3000 தாண்டிய ஒரு திருக்குறளுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நடிகன் விளக்கம் சொல்லுகிறான் என்றால் அவன் நடிகன், அவன் தமிழன். அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டிமன்றங்களில், சொற்பொழிவுகளில் வெற்றி பெற்றவர் யார் என்று கேட்டால் அது சிலம்பொலி ஐயாவாகத்தான் இருக்கிறார். வியப்பு அவருடைய தந்தை பெரியாரை பற்றி சொல்லுகிற போது இத்தனை மணி நேரம் அவர் பேசினார், அந்த குறிப்புகள் சொல்லுவார்கள். அப்படி ஐயா அவர்கள் ஓடி 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 இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்திருப்பார் என்று சொல்ல முடியாது. ஆனால் கடைசி காலத்தில் அவர் தப்பிக்க முடியவில்லை. அது மணி வண்டியை தள்ளி கொண்டு போக வேண்டும். கொங்கு, அப்பா இங்கே 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 என்று இவர்கள் 2 பேரும் அந்த அப்பாவை காப்பாற்றியதற்காக. ஆனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் மருமகளுக்கும் தான் நாங்கள் சொல்லி ஆகணும், எங்கள் மருமகனுக்கும் தான் நாங்கள் சொல்லி ஆகணும். அவங்களெல்லாம் மருமகன் என்று சொல்லும், மகன் மகள் தான் அப்பாவுக்கு. அவர் அப்படியெல்லாம் பிரித்து பார்த்து இவர்களோடு பழகியதில்லை. ஒரு முறை பாரிவேந்தர் அவர்கள் ஒரு கவிதை நூல் வெளியிடுகிறார்கள். அந்த கவிதை நூலை வைரமுத்து வெளியிட வேண்டும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நான் முன்வரிசையில் அமர்ந்து கொள்கிறேன் ஐயா, நான் வெளியிட வாங்கி கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறேன். அப்போது அவர் சொல்லுகிறார், அப்படியானால் அவர் வளர்த்த கவிஞர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் ஒருவர் வாங்கி கொள்ளட்டும். என்னடா இந்த ஆள் விடாபிடியாக சொல்லுகிறாரே என்று நானே பெற்றுக்கொள்கிறேன் என்று போய்விட்டேன். அந்த கூட்டத்தில் தன்னுடைய ஆசிரியர் என்ற மரியாதையோடு அந்த பாரிவேந்தர் அப்பாவை வரவழைத்து மேடையில் அமர்த்தி இருக்கிறார். அவர் செயற்கை காற்றில் மூச்சையை வாங்கி கொண்டு அந்த தமிழை மூச்சாக நினைத்து வாழ்ந்தவர். அன்றைக்கு அவர் பேசிய அந்த பேச்சு என்னை கண்ணீர் வர வழிக்க வைத்தார்.
தன்னுடைய மாணவனுக்காக வந்து அந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து அமர்ந்தார் என்பது அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நான் உணர்ந்தேன். இந்த அறக்கட்டளை அதற்குள்ளாக இளம் சிலம்பொலிகளை அவர் வளர்த்தார் என்பது வாழையடி வாழையாக வளர்த்து பார்க்க நினைத்த அந்த தமிழ் மனசு நம்மை விட்டு என்றைக்கும் அகலாது. அணிந்துரைகள் 1500 பக்கங்களுக்கு மேல் அணிந்துரை. அது உங்களுக்கு அணிந்துரை எழுதினவங்களுக்கு தான் அந்த கடினம் தெரியும். கவிதை எழுதிவிடலாம், சிறுகதை எழுதிவிடலாம், கட்டுரை கூட எழுதிவிடலாம். ஆனால் இந்த அணிந்துரை என்பது அவர்கள் எழுதுகிற 100 கவிதைகளை வைத்துக்கொண்டு அல்லது அவர்கள் எழுதுகிற 100 சிறுகதைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் எழுதுகிற ஒரு ஆய்வை நாம் உள்வாங்கி கொண்டு அதற்கு எழுத மனசை கூப்பிட்டால் நாளைக்கு வரேன், நாளன்னைக்கு வரேன் என்று என்னுடைய பாட்டை சொல்கிறேன். இன்னும் நான் ஒரு 10 கவிதை நூலுக்கு அணிந்துரை எழுத வேண்டிய இதில் இருக்கிறேன். அந்த மனசை கொண்டு போய் உட்கார வச்சு எழுத வைக்கிறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு அவ்வளவு பாடு. ஆனால் அந்த அணிந்துரை எழுதிவிட்ட பிறகு பார்த்தால் அது காலத்திற்கும் நிற்கக்கூடிய சில தொடர்களை உள்வாங்கி இருக்கும். அப்படித்தான் ஐயா அவருடைய இந்த 1500 பக்கத்து அணிந்துரைகளுடைய அச்சில் நாம் நுழைந்தால் ஒரு மனித வளத்திற்கும் உயிர்களின் நலத்திற்குமான 1000 தொடர்கள் அந்த அணிந்துரைகளுக்குள் என்னுடைய சிலம்பொலி சிந்தனையாக அங்கே உள் பதிந்திருக்கும். நாம் பேசுவது அவரை பற்றியதாக இருக்கலாம், ஆனால் நாம் அவருடைய நூல்களை படிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நாம் இப்போதெல்லாம் படிப்பதை மிகவும் குறைத்து கொண்டோம். இந்த நிமிடத்தில் யார் வாட்ஸ்அப்பில் நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று தேடுகிற அந்த தேடல் தான் நமக்குள்ளாக அதிகமாக இருக்கிறது. இந்த உறவுகள் எல்லாம் 2 நாளில் 4 நாட்களில் 10 நாட்களில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த புலன அந்த செய்திகள் அப்படியே இடையிடையே திட்டாக நின்று கொண்டு போய்கொண்டே இருக்கின்றன. நிரந்தர உறவுகள் இல்லை. ஆனால் 90 வயதை தாண்டி வாழ்ந்த ஒரு சிலம்பொலி என்ற நினைவுகள் நம்மை இவ்வளவு தூரம் கூட்டி இருக்கிறது என்றால் அது அந்த பண்பாளனுடைய அந்த அறுபடாத சிந்தனையின் அந்த ஈரத்தை நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம் என்ற நன்றி கடனாகத்தான் நாம் இவ்வளவு பேரும் இங்கே கூடியிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். இந்த மதுரை மாநாட்டு மலர் சொன்னீங்கள்ல, மஞ்சளர் சொன்னீங்கள்ல, நான் வந்து முதல்ல சென்னைக்கு வந்தது 1968 பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் கொண்டாடிய 2ஆம் உலக தமிழ் மாநாடு. அந்த மலர் யார் தயாரித்து தெரியுமா? ஐயா தான், சிலம்பொலி ஐயா தான் தயாரித்தாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்தது அண்ணன் தமிழன்பன் அவர்கள் கூட இருந்தாங்க. அந்த மலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா? அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு அடர்ந்த ஆய்வு கட்டுரைகளையும் கவிதைகளையும் கொண்டு வந்து அப்படியே திறந்தால் ஒரு பூ மலரும். அந்த மலர் இன்னும் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என் அப்பா ஒரு திமுக செயலாளர் என்பதால் அவர் தேடி தேடி இதழ்களையும் இத்தகைய நூல்களையும் கொண்டு வந்து திருவள்ளுவர் படிப்பகம் என்று நடத்தியதனால் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். அவ்வளவு தமிழ் ஆர்வத்தை ஊட்டிவிட்ட அந்த சூழலில் நான் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் சின்ன பையன். ஆனால் கலைஞர் வந்து அந்த ஊர்வலத்தை அப்படியே வர்ணனை செய்கிறார். கலைஞர் தானே வர்ணனை செஞ்சது வானொலியில். அதை கேட்க 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 ஒரு தமிழானரா நீங்கள் உட்காந்துருக்கிற அப்படின்னு என் மனசுக்குள்ளே அவ்வளவு ஒரு தமிழ் தாயே இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் எனக்கு நகரம் தெரியாது, நான் ஒரு பட்டிக்காட்டு பையன். அப்புறம் நான் என்ன செய்கிறேன், எங்கள் அம்மா வச்சுருந்த அந்த அடுக்கு பானையில் காசு வைப்பாங்க பாருங்கள், அதில் போய் தேடினா 15 ரூபா இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு விருத்தாசலத்துக்கு போய் தொடர் வண்டியில் ஏறி உட்காந்துறேன். இன்னும் புறப்பட மாட்டேங்குது. அந்த 5 நிமிடமும் 10 நிமிடம் யாராவது வந்து கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கினாங்கிற அந்த ஒரு தவிப்பு. சென்னைக்கு வந்து இறங்குகிறேன். மறுநாள் இந்த இப்போ இருக்கிற அந்த மகளிர் கல்லூரி இருக்கு இல்லைங்களா, அண்ணா சாலையில், அது அப்போ ஆண்கள் கல்லூரி, ஆண்கள் அரசினர் கல்லூரி. அதில் அசோக்குன்னு சொல்லி என்னுடைய ஊர் பையன் ஒருத்தன் படிக்கிறான். அவனை போய் கண்டுபிடிச்சிட்டு அவன்கிட்ட கொண்டு போய் இன்னும் 7 ரூபா என்கிட்ட மிச்சம் இருக்குது, இதை வச்சுக்க, நான் ஊருக்கு போகும்போது எனக்கு வந்து பயணச்சீட்டு எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, பசி அந்த கல்லூரியிலேயே நார்த்தரங்காய் காய்ச்சி இருந்தது, அதை பறித்து தின்னுட்டு இந்த சிலைகளை எல்லாம் போய் பார்க்குறேன் நடந்து. அதற்கடுத்து ஐநாவரத்திலிருந்து என் அண்ணனுடைய வீட்டுக்கு நடந்தே போகிறேன். காலெல்லாம் வீங்கிடுச்சு. போன உடனே ஒன்றை தேடிதான்டா அண்ணா அங்கே போயிருக்கான் அப்படின்னாங்க.
என்னென்னா எங்கள் அண்ணன் கடிதம் போட்டிருக்காரு, அவன் இங்கே காண ஆளை 2 நாளாக, அவன் அங்கே மாநாட்டுக்கு தான் வந்திருப்பான் அப்படின்னு சொன்னோடனே, ஆறுமுகங்கிற எங்கள் அண்ணன் மாநாட்டுக்கு போய் வரவேற்பறையில் இது போல் கீணனூரை சேர்ந்த மதியழகன் எங்கே இருந்தாலும் வரவேற்பறைக்கு வரோம்னு 68 என் குரல் அங்கே ஒலித்தது. கட்டாயம் எங்கள் சிலம்பொலி ஐயாவின் காதில் அது விழுந்திருக்கு. யார் அவன் மதியழகன்? அந்த மலர் என்னை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மதுரையில் ஒரு மாநாடு நடந்ததில்லை, எம்ஜிஆர் ஆட்சியில், அந்த மலரையும் ஐயா தான் தயாரிக்கிறார்கள். இப்போது 68 ஈரோடு தமிழன்பன் மதுரை மாநாட்டில் அறிவுமதி. அந்த மலருக்கு ஐயாவோடு துணையாக இருந்தவன் நான். அப்போ அங்கே அந்த பாரிஸ் மூளை இருக்கு இல்லையா, எழிலகம், அதில் ஐயா சட்டக்கல்லூரிக்கு முன்னாடி குரலகத்தில் ஐயா பணியில் இருக்காங்க. அங்கே தான் அந்த மலர் தயாரிப்பு பணி. அங்கே ஒரு சந்தில் ஒரு இஸ்லாமிய உணவகம், அந்த கோழி குழம்பு அந்த இதெல்லாம் ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு அந்த மலர் தயாரித்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியவில்லை. ஓவியர்களிடம் போய் அலைவார் பாருங்க, சரி நாளைக்கு கொடுத்துருங்க அப்படின்பார். பெரிய பெரிய ஓவியர்களிடம் நடந்து அந்த ஒரு செயலை ஒருவருக்கு கொடுத்து விட்டால் அவ்வளவு செழுமையாக அவ்வளவு முழுமையாக செல்லும். விளம்பரங்கள், அந்த மலரில் இப்போது விளம்பரத்தை எடுத்து பாருங்கள். நானும் அவரும் பேசினோம், ஐயா இதில் அவர்கள் ஆங்கிலத்தில் கலந்த விளம்பரங்கள் கொடுப்பார்கள். அதை பெரிதாக போட்டால் ஒரு தமிழ் மாநாட்டு மலரில் அந்த தமிழுக்கு ஒரு இடையூறாக இருக்கிற மாதிரி தெரியும். எனவே சிறந்த ஓவியங்கள், இலக்கிய காட்சிகளை போட்டு அவர்களுடைய விளம்பரத்தை சிறியதாக போடுவோம் என்று சொன்னேன். ஒத்துக்கொண்டார்கள். அதற்குள்ளாக அந்த இலக்கிய காட்சிகள் ஓவியர்களிடம் வாங்கினோம். அதற்கு அத்தனை கவிதைகளையும் எழுதியது அறிவுமதி. ஆனால் 1, 2 மட்டும் போதும் ஐயா, மீதி இடங்களில் என் பெயர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அப்படி அந்த மலரை தயாரித்த போது ஐயா அவருடைய அந்த தமிழ் மீதான பற்றும் ஆர்வமும், யார் யாரிடம் எங்கெங்கிருந்து என்னென்ன கட்டுரைகள், கவிதைகள், ஓவியங்கள் வாங்கலாம் என்று அந்த மலரை அவர் தயாரித்த அந்த அழகில் அவருடைய பிள்ளையாக நான் இருந்த அந்த நாட்கள் எனக்கு இப்போதும் இப்படியெல்லாம் ஒரு ஐயாவோடு பழகி இருக்கிறோமே என்ற அந்த உணர்வு. யாரையும் கோபப்பட்டு பேசுகிறதாக நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த பண்பு தான் ஐயா. அவருடைய இந்த வாழ்க்கையில் நானும் அவருடைய பிள்ளையாக கிடைத்ததற்கு நான் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? தமிழ் தாய்க்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அந்த தமிழ் தாய்க்கு நான் என்ன செய்திருக்கிறேன், இன்னும் செய்ய வேண்டும். இப்போது அடுத்து நான் எழுதுகிற நூல் உலக அமைதிக்கான நூல் புறநானூறு என்று எழுதி கொண்டிருக்கிறேன். அது எங்கள் சிலம்பொலி ஐயாவுக்கு நான் செய்கிற காணிக்கையாக அந்த நூல் கட்டாயம் அமையும். சங்கத்தமிழ் என்ற நூல், அது 100 சங்க இலக்கிய விடுமியங்களை கொண்டது. உயர்ந்தோன் என்ற ஒரு நூல், அது 10 புறநானூறு போன்ற போர்க்கருவிகளுக்கும் போர்க்காலத்து இசைக்கருவிகளுக்குமான உறவு என்ன என்பதை பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூலாக. இவை அனைத்தும் எனக்கு கவிக்கோ என்ற அவர் சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதி வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு தமிழ் மிகச்சிறந்த ஆய்வாளர். அவர் கவிஞராக மட்டுமே பார்க்காதீர்கள், மிகச்சிறந்த கவிஞர்கள், மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர்களாகவும் இருப்பார்கள் என்பதற்கு ஐயா அப்துல் ரஹ்மான் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் ஒரு மானுடவியல் அறிஞர். அத்தகைய அவரும் சங்க இலக்கியத்திற்கு உரை எழுத வேண்டும் என்று விரும்பினார். அப்படித்தான் சிலம்பொலி ஐயா அவர்கள் நமக்கு பக்கம் பக்கமாக நிறைய கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதில் நாம் கொஞ்சம் நம்முடைய கண்களையும் மனசையும் செலுத்தினால் இன்னும் புதிய புதிய வெளிச்சங்கள் சங்க இலக்கியத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் தமிழர்களுக்கு ஒரு கிறித்தவர்கள் பைபிளை தொடாத நாள் இல்லை, ஒரு இஸ்லாமியர்கள் குரானை தொடாத நாள் இல்லை. ஆனால் தமிழர்கள் திருக்குறளை அப்படி தொடுகிற நாட்கள் வர வேண்டும். தந்தை பெரியார் தான் பகவத்கீதை வேண்டாம் என்று சொல்லுகிற போது மாற்றாக நீங்கள் குறளை கையில் எடுங்கள் சொன்னது பெரியார். அந்த தலைவன் தான் மிகச்சிறந்த சிந்திப்பாளன். ஏனென்றால் ஒன்று வேண்டாம் என்று சொல்லுகிற போது எது வேண்டும் என்று சொல்ல தெரிந்தவன் தான் தலைவன்.
பகவத்கீதை வேண்டாம் தமிழனுக்கு என்று சொன்னபோது திருக்குறளை எடு. எனக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் நீ கையில் எடு. அதற்குள் இருக்கிற அந்த அரசியல் நுட்ப உளவியலைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தீபாவளியை நீங்கள் கொண்டாடுவது தவறு என்று தமிழர்களுக்கு சொன்னபோது நீங்கள் பொங்கலை கையில் எடுங்கள் சொன்னது பெரியார். அத்தகைய பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் பேராசிரியரையும் கலைஞரையும் நாவலரையும் உள்குடித்து வளர்ந்த சிலம்பொலி ஐயா அவர்கள். இவர் சொன்னது பார்த்தீங்களா, நம்ம பேராசிரியர் அவ்வளோ அழகான தமிழில் சொல்லியிருக்கார் அவர். அது எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. அப்படிலாம் ஒரு அரசியலில் இவ்வளவு தூய்மையாக ஒருத்தன் வாழ்ந்தவன் யாருன்னு கேட்டால் அது பேராசிரியரை தான் நான் சொல்லுவேன். எதற்கும் நடுங்காமல், ஆசைப்படாமல், தனக்கு வயதில் சின்னவர் முதல்வராக வருகிறாரே என்று சொல்லாமல், என் கட்சியும் என் இனமும் என் தமிழும் தான் எனக்கு வேண்டுமே தவிர இந்த பதவிகளுக்காக நான் திமுகவுக்கு வந்தவன் இல்லை என்று வாழ்ந்து காட்டிய ஒரு தொண்டன். அந்த வரலாற்றையெல்லாம் எழுதணும். செல்வ கணபதியை கூட எழுதலாம். இவர் கலைஞர் சொல்றார், அவர் நூலை வெளியிட்ட பிறகு சிலம்பொலி செல்லப்பனாக ஆனவர் அல்ல, அவர் சிலம்பொலி செல்லப்பனாகவே இருந்த காரணத்தால் தான் அவர் எழுதிய நூலுக்கு சிலம்பொலி என்று பெயர் வந்திருக்கிறது. இந்த நல்ல எழுத்தாளர், நல்ல ஆற்றலாளர், நல்ல தமிழ் வல்லுனர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் என்று கலைஞரும் இந்த மேடையில் அவரை வாழ்த்துவதாக அந்த தமிழை படிக்கிறேன். அப்படித்தான் பேராசிரியருடைய வாழ்த்தையும் நான் படித்துவிட்டு நிறைவு செய்கிறேன். இது அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ். என் தமிழ் துறையில் என்னுடைய மூத்த மாணவர். நான் வாசுபமாணிக்கம், தண்டபாணி தேசிகர், வெள்ளைவாரனார் அவர்களுடைய மாணவன். அதுக்கு முந்தி தமிழ் படித்தவர்கள் மதியழகன், அன்பழகன், இன்னும் நிறைய. அவர் சொல்கிறார் ஐயாவை பற்றி, இந்த நூலை முற்றும் படித்து சுவைத்த நான் சிலம்பொலியாரின் தேமதுர நயம் காட்டும் உரையை அவர் நிகழ்த்திட கேட்பது போலவே உணர்ந்து மகிழ்ந்தேன். அதாவது இளையராஜா எங்கள்கிட்ட சொல்வார், நீ பாட்டு எழுதும்போது ரொம்ப இலக்கிய நயத்த பாட்டுகளை கொண்டு வச்சிட்டின்னா, நான் வயலின் வாசி வச்சுருப்பேன், தபேலா வாசி வச்சுருப்பேன், சந்தூர் வாசி வச்சுருப்பேன். அதுக்கு நடுவில் உன்னுடைய சிந்தனை இலக்கிய நயம் கூடுதலாக பாடலில் இருந்தால், அந்த சிந்தனையை அவன் சிந்திக்க ஆரம்பித்தால் வயலின் முன்னே ஓடிக்கொண்டிருக்கும், தபேலா முன்னே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த பாட்டின் பொருளை மட்டுமே அவன் தேடுவான். அந்த பாட்டின் முழுமையான அந்த அழகு அதில் கெட்டுவிடும் என்று சொல்லுவார். இங்கே சொல்லுகிற போது சிலம்பொலியார் என்ற அப்பா எப்படி பேசுவாரோ அப்படி உரைநடையில் படிக்கிற போது அந்த பேசுகிற குரலை கேட்பதாக அவர் உணர்கிற அந்த அழகு நுட்பம் பேராசிரியருடைய அறிவின் நுட்பமாக நான் உணர்கிறேன். இந்த நூலை முற்றும் படித்து சுவைத்த நான் சிலம்பொலியாரின் தேமதுர நயம் காட்டும் உரையை அவர் நிகழ்த்திட கேட்பது போலவே உணர்ந்து மகிழ்ந்தேன். அப்போ அவருடைய தமிழை எவ்வளவு பிடிச்சிருப்பார். இவர் தமிழை அவர் பிடிச்சிருப்பார், அவர் தமிழை இவர் பிடிச்சிருப்பார். அந்த அழகு சுருங்கச் சொல்வதெனில் இவ்விரிவுரை ஒவ்வொன்றும் கொற்கை வெண்முத்துகளை தங்க தாம்பாளத்தில் கொட்டி வைத்து பரிசளித்தது போன்றும். யார்? பேராசிரியர் அன்பழகன். இனிய மாதுளையின் செந்நிற மணிகளை வெள்ளித்தட்டில் நிரப்பி உண்ணத் தந்தது போன்றும் உளம் மகிழ்வித்தது. இதனை நானோ பல கல்துளைவு பயணம் செய்து மேடையேறி உரையாற்ற முற்படும் புலவனுக்கு நறுமண முல்லையால் தொடுத்ததொரு மாலை அணிவித்தது போன்றும், கடுங்கோடையின் வெப்பத்தால் களைப்புற்ற ஒருவனுக்கு குளிர் இள நீரில் பணம் நுங்கினை பெய்து வைத்து தேனும் கலந்து பருகிடத் தந்தது போன்றும் உணர்ந்தேன், உவகை உற்றேன் என்று சொல்லுகிற போது, என் அப்பாவுக்கு பேராசிரியர் எவ்வளவு பேரன்போடு இந்த தமிழை அள்ளி கொடுத்திருக்கிறார் என்று அந்த பேராசிரியருடைய அந்த வாழ்த்தையும் இங்கே உங்களுக்கு சொல்லி, நான் ஆங்கிலம்தான் தமிழர்களுடைய பிறந்தநாள் பாடலாக இருந்த சூழலில் அப்பாவின் பிள்ளையாகவும் கவிக்கோவின் மகனாகவும் நான் ஒரு பாடல் எழுதினேன். அதை உதயச்சந்திரன் என்ற தமிழ் உணர்வாளர்
6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலையும் இணைத்து அதை இப்போது 5 கோடி தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு பாடல். நான் ஒரு 250க்கு மேல் திரையிசை பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு ஒரு 30-40 பாடல்கள் இலக்கிய நயமிக்க பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன் என்ற அந்த ஒரு நிறைவு எனக்கு இருக்கிறது. இதுக்கு மேல் எழுத வேண்டாம், சங்க இலக்கியமே போதும் என்று முடிவெடுத்து சென்னையே வேண்டாம், இனி ஊருக்கே போய் விடலாம் என்று ஊருக்கு போய் நானும் அப்பாவின் வழியில், ஏன்னா அந்த அப்பா அந்த நூலகத்தை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம். உலகத்தமிழராட்சி நூலகம் என்னை படிக்க வைத்தது. ஆனால் அப்பாவுடைய நூலகம், அது அந்த அட்டை போட்ட அழகை பார்க்கணும். அந்த புத்தகத்தை ஒவ்வொரு புத்தகத்திலும் அவர் அட்டை போட்டு அதற்கு எழுதி வைத்திருக்கிற அந்த அழகை பார்த்தவர்கள் நாங்கள். இப்போ அந்த புத்தகம்லாம் எங்கே போகுது? இப்போ நானும் கீழனூரில் நூலகம் வைக்கிறேன். ஆனால் அடிக்கிட்ட பிறகு மறுபடியும் கிடக்குது, எங்கடா கொண்டு போய் வைக்கிறதுன்னு தவிப்பாக இருக்குது. அடுத்து அடுத்த தலைமுறைக்கு தமிழ் படிக்க யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய மகன் முன்னா அந்த காவிரி தெருவிலிருந்து இங்கே வரும்பொழுது, அப்பா நீங்கள் ஒரு 100 புத்தகத்தோடு தான் இங்கே வரணும் இல்லை பிறந்த ஒருத்தர் சொல்லி, அப்படி அந்த தமிழ் புத்தகங்கள் அதை பாதுகாக்கிற அந்த சூழல். அப்படி நான் ஒரு பாட்டை எழுதினேன், அதை எங்கள் அப்பாவுக்காகவும் பாடிவிட்டு நான் விடைபெறுகிறேன். நீண்ட நீண்ட காலம் நீங்கள் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீங்கள் வளர்ந்து வாழ வேண்டும், 8 திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உங்கள் பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோ, பிறந்த நாள் வாழ்த்துகள், பிறந்த நாள் வாழ்த்துகள், எங்கள் அப்பா சிலம்பொலி ஐயா, இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள், மறைந்தாலும் மறையாத தமிழோடு வாழும் எங்கள் அப்பா, இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம். ரொம்ப நிறைய விஷயங்களை, உணர்வுபூர்வமான விஷயங்களை எல்லாம் மகனாக இருந்து பதிவு செய்து கொண்டார், பகிர்ந்து கொண்டார். நமக்கும் ஒரு பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை நிச்சயமாகவே கொடுத்தது. பிறந்த நாள் வாழ்த்துக்கு நம்ம எத்தனை முறை ஆங்கில பாடல்களை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி பாடினாதான் அது சரியா இருக்கும் போல இருக்கு, அப்படி பாடினாதான் அந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு நாள்ல இந்த மாதிரியான இந்த தமிழ் பாடல் அப்படின்றது எத்தனை பேர் மனசுக்குள்ள அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடல் பாடத்திட்டத்திலையும் வந்திருக்கு அப்படின்றது எவ்வளவு ஆரோக்கியமான ஒரு செய்தி. அதனால தமிழ் இன்னும் நம்ம பார்க்கும்போது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதனால தமிழ் இன்னும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாம் விடை பெறலாம். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சென்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கவிக்கோ இலக்கிய கழகம் சார்பாக அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.